ஹாய், வணக்கம். இன்று 19/5/2026 செவ்வாய்க்கிழமை. நம்ம நாட்டோட பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா ஹைலி வோலட்டைலாக மூவ் ஆகிட்டுருக்கு. டெய்லி இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது நாள் நினைக்கிறேன் தொடர்ந்து மார்க்கெட் வந்து வோலட்டைலாக இருக்கிறது. அதாவது மார்க்கெட்டில் ஒலாட்டிலிட்டி இருக்கலாங்க, ஆனால் ஒலாட்டிலிட்டியே மார்க்கெட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இது பியூர் அண்ட் பியூர் லிக்விடிட்டி ஸ்வீப் தான். ஸோ ப்ரீமியம் லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு மூமெண்ட் அதெல்லாம். ஸோ குளோபல் கியூஸும் வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் வந்து பாசிட்டிவாக இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இன்னொரு நியூஸும் வந்து கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே ஒரு பெரிய அட்டாக் நடத்துறதாக பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க போல். பட் அது வந்து தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் யுனைடெட் அரப் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணதுனால தற்காலிகமாக அதை அந்த பிளானை வந்து ஸ்டாப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகுது நிறையா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வொலட்டிலிட்டி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் மார்க்கெட் வாட்ச் பண்ணுறது நல்லது ட்ரேட் எடுக்கிறத விட. ஸோ எடுத்தவங்க ஆல்ரெடி சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக வெளியே வாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.